ஓ ரோமியோன்னு இப்போ ஒரு பாலிவுட் படம், ஹிந்தி படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆக்ஷனு, ரொமான்ஸ், காமெடி, டிராமா, பழி வாங்குறது, பலி கொடுக்கறதுன்னு பல விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்னா பார்ப்போம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? கதை நடக்கிற காலகட்டம் 1995 வருஷம் மும்பை. அந்த காலகட்டத்தில் செல்போன் எல்லாம் அவ்வளவா இல்ல. அப்பதான் 1, 2ன்னு அங்கங்க முளைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். எடுத்ததுமே பாரடைஞ்சு போய் கிடக்கிற ஒரு கப்பல். அந்த கப்பல்ல ஒருத்தன் உட்காந்து புல்லாங்குழல வாசிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவோட அடியாட்கள்ல ஒருத்தவன். ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா, அவர் கையில அதுக்கு பேர் என்னப்பா, கிட்டாரா கையில வச்சிருக்காப்ல. யாரோ லேடிஸுக்காக பைபிள்ல காத்துக்கிட்டு இருக்கான். அடியாளு லேடி தான் பேசுறதா போனை கொடுத்துட்டு ஓடி போயிடுறான். ஆனா போன்ல அந்த பக்கம் பேசுறது மிஸ்டர் கான்னு ஒருத்தர். அவரு இந்திய அரசாங்கத்தை சேர்ந்த புலன் விசாரணை அதிகாரி. யாருக்கிட்ட இருந்தோ கால் வந்தாலும் நான் வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொன்னலடா, ஏன்டா அந்த ஆள்கிட்ட கோர்த்து விட்டீங்க அப்படின்னு போன் பேசின பிறகு இவன் சத்தம் போடுறான். அடியாட்கள் எல்லாம் பயந்துகிட்டு எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. நானும் சொன்னேன் நீங்க சொன்னதை, ஆனா ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்ல காணு பொண்ணு போட்டுன்னு மிரட்டினாரு, வேற வழி இல்லாம கொடுத்து விட்டதா சொல்ல, நீங்க மாட்டுங்கடி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துடுறான். அதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், ஃபுல்லா காமெடி சீன் தான். ஆனா பெருசா சிரிப்பு வரல. ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் சிரிக்கிறார். என்ன தைரியம் உனக்கு, அந்த ஆளு போனை ஏன்ட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லிருக்கேன் அப்படின்னு கேட்க, இல்ல கொடுக்க சொன்னது அது வந்து இழுப்பான், நான் தாண்டா என்ன அடிக்க போறியா அப்படின்னு கேட்கறாங்க பாட்டிமா. நம்ம ஹீரோவோட பாட்டிமா போல. எங்க போக முடியும்னு தெரியாம அந்த பிலாலோட தம்பியை கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போறதா இல்ல சாக போறதான்னு தெரியாம குழப்பத்துல கிடந்த உனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் அந்த கான் தான், அந்த அதிகாரி தான். அவர் கூப்பிடுறாரு, ஒழுங்கா போய் சேரு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சரின்னு நம்மளும் வேண்டாம் வருப்பா மிஸ்டர் கானை பாக்குறதுக்காக போறார், அதிகாரியை பாக்குறதுக்கு. கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவுக்கு தேவைப்படாத சில ரவுடிங்க இருப்பாங்கல்ல, சில சமூக விரோதிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள கொல்றதுக்கு சட்டத்தின் கையில மட்டும் அப்படி பயன்படுத்தினா பத்தாது, இந்த மாதிரி ரவுடிகளோட கைகளையும் பயன்படுத்தணும்னு சொல்லி மிஸ்டர் கானோட தலைமையில இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நடக்குது. நம்ம ஹீரோ மாதிரியான ரவுடிகளை பயன்படுத்தியே மித்த ரவுடிகளை கொலை பண்றது. அது சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறது தான் இப்ப வந்திருக்கிறார். யாரை கொல்லணும், ஏதோ ஒரு தியேட்டர்ல இருக்கிறானா, கொல்றதுக்கு பணமும் கொடுக்குறார். வாங்கிட்டு நம்ம ஆளுங்கிட்டு வரான். கொல்ல போகும்போது கொஞ்சம் நிறைய வெப்பன்ஸோட போ, ஏன்னா தியேட்டர் முழுக்க ஏகப்பட்ட பேர் மொட்டை போட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம பைய அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, கத்தி இருக்கு, கத்தியை வச்ச எல்லாரோட சோழியை முடிச்சு முடியும்னு சொல்லிட்டு கெத்து காட்டிட்டு தியேட்டர் பக்கம் வரான். எதிர்பார்த்தாப்லயே அவங்க கிட்ட துப்பாக்கி எல்லாம் இருக்குது. நம்மளால கத்தியை வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். கொஞ்சம் சமாளிக்கிறான். அப்புறம் அங்க கிடக்கிற துப்பாக்கி எடுத்து அவங்கள சுட ஆரம்பிக்கிறான். ஆனா மோஸ்ட்லி அவன் பயன்படுத்துறது கத்தியை தான். மொட்டைங்க குரூப்பும் அப்புறம் அங்க வந்துருது. அவங்களும் துப்பாக்கியை பயன்படுத்தாம இந்த சண்டைக்கு போறாப்லயே தான் ஐட்டங்களை எடுத்துட்டு வராங்க. அவங்களோட அப்புறம் நம்மால போடுற சண்டை ரொம்ப லென்த்தியா சண்டை போயிட்டே இருக்கும். கண்ணா அப்படின்னு வெட்டி சாச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு வழியா எல்லாரையும் சாச்சு முடிச்ச பிறகு கொல்ல வந்தவன் எங்கடான்னு பார்த்தா ஆளை காணோம். டேய் எங்கடா இருக்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. வர்றியா இல்லையா அப்படின்னு சத்தம் போடுவான் பாருங்க. பின்னாடிதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் பயபுள்ள. எப்படியே வெட்ட வருவான். நல்ல வேலை சுட்டு காப்பாத்துறது நம்ம அதிகாரி மிஸ்டர் கான் தான். எவ்வளவு தடவை தாண்டா உசுரை காப்பாத்துறது. அன்னைக்கு பிலாலோட தம்பியை கொண்டுட்டு வந்து நின்று காப்பாத்தினேன். இன்னைக்கு பாரு விட்டு இருந்தா போட்டிருப்பான். ஏன்டா இப்படி படுத்துற அப்படின்னு வேணும்னா சொல்லு, சாகணும்னா நானே சுட்டு கொண்டு வரேங்கிறப்பல துப்பாக்கி எடுத்து நீட்டுவார். இப்படி இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கக்குள்ள அவன் சாக வேண்டியவன் கதவு வரைக்கும் பக்கத்துல போயிடுவான். அப்படியே ஒரு சுட்டு போட்டு அவனை கொண்டுறாப்ல. ஒழுங்கா நான் சொல்ற வேலையை மட்டும் செய்யணும், நாய் மாதிரி விசுவாசமா வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு போறார். ஒரு வழியா வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த தடவை கொன்னது யாரு, வேலையே கொடுத்த நம்ம அதிகாரி மிஸ்டர் கான் தான். அதனால பணத்தை திரும்ப கொடுத்துறான். வீட்டுக்கு வந்தா ஒரு பொண்ணு ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா. சரி வழக்கமா ராத்திரிக்கு டெய்லி நிறைய பொண்ணுங்க வந்து போற இடம் தானே, அந்த மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சாரு. ஆனா இவன் என்ன சொல்றா, வந்தவ ஒரு 4 பேரை கொல்லணும், அரசு வக்கீல், இன்ஸ்பெக்டர், இன்னும் 2 பேரு, அதுல கடைசியா சொல்றதுதான் பிலால்ங்கிறவரை. இவங்க எல்லாரையும் நான் கொல்லணும். ஒரு ஆளை கொல்றதுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க, ஜிஎஸ்டி பில் எல்லாம் கொடுப்பீங்களா, இப்படிலாம் விசாரிச்சுட்டு இருக்கிறா. இதுல நம்ம ஆளு காண்டாயிட்டான். அடியாட்களை கூப்பிட்டு விடுவான். எப்படி அந்த பொண்ணு உள்ள வந்தான்னு. இல்ல டெய்லி பொண்ணுங்க வருவாங்க அந்த மாதிரி தான் நினைச்சேன், அந்த ஆல்பத்தை காட்டுப்பா அப்படின்னு ஆல்பத்தை காட்ட சொல்றாரு. ஆல்பத்துல ஒரு பொண்ணோட முகம் ஒத்து போனதுனால கூட்டு வந்திருக்காங்க. பட் நல்லா பார்த்தா முகம் ஒத்து போல. வேற யாரோ நீ போமா வெளியில ஒரு வழியா வட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில விடுஞ்சிருச்சு. நம்ம ஆளு குளிக்கிறான். நாட்டு நடப்பு எல்லாத்தையும் ஒருத்தர் வாட்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சொடக்கு போட்டா அப்படியே நியூஸை மாத்திக்கிட்டே இருக்கணும் போல. அந்த பக்கம் பார்த்தா இவங்க என்னதான் விரட்டி விட்டாலும் அந்த பொண்ணு எங்கேயும் போகாம அங்கேயே உட்கார்ந்து இருக்குது. ராத்திரில இருந்தே உட்கார்ந்துட்டு இருக்குது போல. ஒரு விடாப்படியா இருக்குது அந்த பொண்ணு. அப்பயும் நம்ம ஹீரோட மனசு இறங்கி வரல. வழக்கமா உல்லாசத்தை தேடி போற இடத்துக்கு போறான். அங்க ஒரு பாட்டு, ஐட்டம் சாங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த காலையில குளிச்சிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஒரு மாதிரியா டயர்டா நிக்கிறா. சாப்பாடு தண்ணி கொள்ளாம நிக்கிறா. அதையெல்லாம் பார்த்துட்டு டேய் கூப்பிட்டு விடுறா அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. இந்த தடவை வந்தவ அவளோட நகை நட்டு நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குறா. இதெல்லாம் எதுக்கு, ஒரு 4 பேரை கொல்றதுக்காக. வரிசையா யார கொல்லணுங்கிற லிஸ்ட போடுறா. அதுல பிலால் பேரை கேட்டதை எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கிறவன் அந்த பிலால் தானா. அவனை கொல்றது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. எங்க போனாலும் யாரும் இந்த வேலையை எடுத்துக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லையில, என்ன கேட்டாலும் தரேன், ப்ளீஸ் இதை பண்ணி கொடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுவா. என்ன கேட்டாலும் தருவியா, சரி அப்ப இன்னைக்கு ராத்திரி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறான். அவ ஒரு மாதிரி ஆடி போறா. கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்றா. ஆனா நம்ம ஆளு சும்மா
பேச்சுக்கு தான் சொன்னான். நகை எடுத்து கொடுத்துட்டு, இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காத, அப்படியே தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது வித்துட்டு போயிடுவாங்க உன்ன, ஒழுங்கா வீட்டுக்கு போற வழியை பாரு போ அப்படின்னு சொல்லிடுவான். இவ பார்த்தா வீட்டுல ஆல்ரெடி தூக்கு மாதிரி உன்னை செட் பண்ணி தான் வச்சுட்டு வந்திருக்கா போல, அதுல தொங்க போறாளோ அப்படின்னு நமக்கு டவுட் வருது. கட் பண்ணா இவளோட பிளாஷ்பேக்ல ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு பையனை லவ் பண்ணி இருந்திருக்கா. அவங்க காதல் பக்கத்து வீட்டு பையன் தான் போல. ஓரளவு நல்லா மலர்ந்து குடும்பமா எல்லாரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கையிலேயே இந்த கரண்ட் கட் ஆகிற கேப்ல முத்தா கொடுத்துருப்பா போல. யாரும் பார்க்கல நினைச்சிட்டு இருப்பான். ஆனா உதட்டுல இருந்த அந்த சாயம் அந்த லிப்ஸ்டிக் ஒட்டிட்டு இருந்திருக்கும். அதை பார்த்ததான் அம்மா பொலிர்னு ஒரு அற வைக்கிறா. அப்புறம் ரெண்டு வீட்லயுமே பிரச்சனை வருது. என்னதான் ஒரு முஸ்லீம் வீட்டு பொண்ணா இருந்தாலும் கர்நாடிக் மியூசிக் எல்லாம் அவன் நல்லா கத்துக்கிட்டு இருக்கா போல தெரியுது. அப்பாவும் ஒரு நல்ல பாடகர். ப்ராப்பரா பொண்ணு கேட்கணுமேனு வந்து பொண்ணு கேட்கறாப்ல. எவ்வளவு மாச சம்பளம் கேட்டா 1500 வாங்குறான். இதை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க முடியும்? 50,000 ரூபாய் வேணும் என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு வரதட்சணையா. ஆமா, அந்த பக்கம் எல்லாம் மாப்பிள்ள தான் பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்துட்டு பொண்ணு கேட்கறது வழக்கம், கல்யாணம் பண்றது வழக்கம் போல. 50,000 ரூபாய் 6 மாசம் டைம் கொடுங்க, பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு கிளம்புவான். அப்புறம் பார்த்தா சொன்னாப்லயே 6 மாசத்துக்குள்ள பணத்தோட வந்துருவான். ரிக்ஷால போறத பார்த்துட்டு பிபி செக் பண்ண இருந்தவ ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறத கவனிக்கலாம். மாமனாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்ததும் அவர் வரதட்சணையை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. கல்யாணம் முடிஞ்சு சிட்டி பக்கம் வந்துடுறாங்க. முத நாள் பல கனவுகளோட புருஷனுக்காக காத்துட்டு இருக்கிறா. கதவை தட்டுற சத்தம் ஓவரா தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா ரவுடிங்க சில பேர். இவளோட புருஷனுக்கு நிறைய அடிபட்டு இருக்குது. பதறா. ஆனா அவங்க பதறல. அழகா வந்து படுக்க வச்சுட்டு கூடவே ஒரு டாக்டரையும் கூட்டு வந்திருக்காங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு இவளுக்கு ஒன்னும் பிடிபடல. இது பத்தாதுன்னு அங்க வெளியில சங்கர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் போல. அவளை ஈஸியெல்லாம் வெளியில வர்றது கிடையாது. இவனுக்காக வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டு போறாரு. டாக்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. கை காட்டுமா கை காட்டுன்னு கையெல்லாம் காட்ட வைக்கிறாங்க. ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து கை காட்டுறதுனால சங்கரையாருக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது இன்ஸ்பெக்டர் இல்ல, வேற ஒருத்தன். கொல்லப்பட வேண்டிய அந்த 4 பேர்ல ஒருத்தன் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அப்புறம் புருஷனை பார்க்க போனா புருஷன் வெளியில கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளால தாங்கிக்கவே முடியலங்க. காலையில எந்திரிச்ச பிறகுதான் கதறல் குறைஞ்சிருக்குது. எதுக்கு இந்த கேங்கோட போய் சேர்ந்த அப்படின்னு கேட்டா அந்த கேங்குக்கு அக்கௌண்டிங் வேலை பாக்குறானா. 1500 ரூபா 2000 ரூபா அதிகபட்சம். இவ்வளவுதான் நான் படிச்ச படிப்புக்கு இந்த அக்கௌண்டிங் வேலைக்கெல்லாம் சம்பளம் கிடைக்கும். ஆனா 50,000 ரூபா கொடுத்தாதான் ஒன்ன கட்டிக்கணும்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. அதுக்காக இந்த வேலைக்கு போய் சேர்ந்ததா சொல்லி வருத்தப்படுவாப்ல. இவளுக்கு பயங்கர கோவம். மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாலும் கோவத்தையும் கட்டுறா, கக்கரா கொட்டுறா. இங்க பாரு, ஒண்ணுனா இல்லைன்னா அந்த பிலால் பாய் யாரு வேணும் நீயே முடிவு பண்ணிக்க. இந்த தொழில் வேண்டாம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ஊருக்கு கிளம்பணும், போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்ல அவ்வளவு ஈஸியா அவர் விடமாட்டாரு பிலாலு. இருந்தாலும் நான் பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. போனவன் வரல. போன் கால் தான் வருது. போன் அட்டன் பண்ணி பேசினவன் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். மார்ச்சரி பக்கம் பார்த்தா பணமா தான் கொண்டு வந்திருக்காங்க. அவரை தலையில குண்டடி பட்டு செத்து போய் கிடக்குறான். ஐயோ அப்படின்னு தலையை மட்டும் பார்த்தவ கதறி எழுதிட்டு இருக்கா. அப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பா போல. கேஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சுட்டு கொன்னது ஒரு இன்ஸ்பெக்டர். ஆனா பிலால் கேங்க சேர்ந்தவன் எல்லா ரவுடிங்க, அதனால சுட்டு கொல்ற உரிமை இருக்குன்னு சொல்லி அரசு தரப்பு வக்கீல் ஒருத்தர் வாதாடுறார். இவளோட தரப்பு வக்கீல் கொஞ்சம் வாய்த்துக்கும் போல திணறார். அதை கூட அவங்க ஓட்ட தான் செய்றாங்க. பிலாலோட கையில ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த துப்பாக்கி ஒரு 10 பேரை கொல்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி. சோ ஏற்கனவே 10 பேரை கொன்னவன் இவன். அவனை என்கவுண்டர் பண்ணதுல என்ன தப்புங்கிறாப்ல அரசு தரப்பு வக்கீல் வாதாடி செத்தவன் ஒரு தேச துரோகின்னு முத்திர குத்திட்டாங்க. தான் புருஷன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு இவளுக்கு மன வருத்தம் தான். கட் பண்ணா இந்த பொண்ணு சாகர முடிவெல்லாம் எடுக்கல. ஒரு பிரியாணி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த கடையில தான் நம்மளும் பிரியாணி சாப்பிடுவான். அவனுக்கு பிரியாணி பிடிக்கும் போல. அந்த மாதிரி சாப்பிட போகையில அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான். போன மீட்டிங்ல இந்த பொண்ணு எனக்காக நீங்க யாரையும் கொல்லலாம் கூட பரவாயில்ல, துப்பாக்கி விடுங்க சுடுறதுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டிருப்பாப்ல. யாரு அந்த பொண்ணு. பதிலுக்கு இவன் அப்ப என்னோட ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பான். அப்பதான் அவ அழுதுகிட்டே சரின்னு சொல்லிருப்பா. இருந்தாலும் நகை நட்டை கொடுத்து விட்டு அதெல்லாம் வேணாம் கிளம்பு இடத்த காலி பண்ணுன்னு வரட்டி விட்டுருப்பான். அதெல்லாம் இவனுக்கு மைண்டுக்குள்ள ஓடுது. இப்போ பாரு, ஒரு ஆளை கொல்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி அந்த ஒன்ஸ் அந்த கோட்டை தாண்டிட்டேன்னா திரும்ப வர முடியாது. நீயா இருக்க மாட்டேன்லாம் அட்வைஸ் போட, அதெல்லாம் நான் பாத்துப்பேன் அப்படின்னு பேசுற. அப்புறம் நிறைய பார்சல் சொல்லிருக்காங்க. பார்சல் எல்லாம் டிக்கில ஏத்திட்டு இருக்கையில அடியாளுக்கு போன் வரும். உடனே அவன் டிக்கியை ஓபன் பண்ணி விட்டுட்டு போன் பேச கவனமா போயிட்டான். டிக்கிக்குள்ள ஒரு துப்பாக்கி கிடக்கிறத கவனிச்சுட்டு யாருக்கும் தெரியாம துப்பாக்கியை ஆட்டையை போட்டுறா. அதே சமயம் இவங்க வேற ஒரு நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிற ஐடியாவும் இருக்கு. ஃபீஜிங்கிற ஒரு ஐலாண்டு பக்கம் போய் செட்டில் ஆயிடலாம். ஒரு கஸ்டம்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு கப்பல் ஃபீஜிக்கு போகுதான், அந்த கப்பலை நம்ம போயிடலாமான்னு கேட்கறாரு அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. சோ இந்த நாட்டையே விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு போறதுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. இங்க இருந்துகிட்டு எதுக்கு பிலாலுக்கு பயப்படணும், எதுக்கு அந்த கானுங்கிற அதிகாரிக்கு பயப்படணும்னு தான் முடிவு பண்ணிருக்காங்க. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு டான்ஸ். அதே சமயம் அந்த பக்கம் கொல்றதுக்காக துப்பாக்கியை உள்ள ஒளிய வச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல காத்துக்கிட்டு இருக்கிறா. யார நம்ம இன்ஸ்பெக்டரை கொல்றதுக்காக. இன்ஸ்பெக்டர் அதே சமயம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு தேடி வந்திருக்காரு. புரோக்கர்கள் சில பேர் போட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. கொல்லலாமே நினைக்கிறா, ஆனா பதட்டமா இருக்குது. ஒரு கட்டத்துல அவன் எங்கே கிளம்பி போயிருவானு பயந்துகிட்டு விருட்டுன்னு பின்னாடி எந்திரிப்பா பாருங்க, மொத்தத்தையும் தட்டி விட்டுறா. அவன் காசை கொடுமா அப்படின்னு சத்தம் போடுறான். சரின்னு காசை கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிளம்பிட்டார். இவளும் ஒளிஞ்சுக்கிறா. யாரும் இவளை சரியா கவனிக்கவே இல்லை. ஆனாலும் தப்பா தான் புருஷனை பேசினார்ல அரசு தரப்பு வக்கீல், கொன்னது நியாயம்தான்னு வாதாடினார்ல, அந்த ஆளு பாத்ரூம் பக்கம் போறத பார்த்துட்டு பாத்ரூமுக்கு பின்னாடி துப்பாக்கியோட ரெடியா காத்துட்டு இருப்பா. கண்ணாடியில பார்த்த அந்த மனுஷன்
பதறி போறாரு. எம்மா அவசரப்படாதமா, முன்ன பின்ன உனக்கு எனக்கு எந்த பகையும் இல்ல, அவனுக்கு எதுவுமே செய்யலையே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, நீ வாதாடி ஒருத்தவன கொன்னு போட்டியே. ஆமா, ஏற்கனவே செத்துட்டாரு, தலையில சுட்டு கொன்னாங்க, கொன்னவரையே திரும்ப திரும்ப உன் வாதங்களால கொன்னியே, எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறா. டப்புனு இவன் யோ வேணாயா அப்படின்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறாப்புல பேச, அந்த பொண்ணு திரும்பி பார்க்க அந்த டைவர்ட்ல துப்பாக்கியை பிடுங்கி அவளை போட்டு அடிச்சு இடிச்சு கீழே விழ வச்சு, கீழே இருந்த துப்பாக்கி வேற எடுத்து ஓடும்போது சுடவும் செஞ்சிடறான். குண்டடி பட்டுருச்சு. அடுத்து அவளை புரட்டி போட்டு மறுபடியும் சுட முயற்சி பண்ணையில நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. அவன் தொண்டையை அறுத்து போட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கப்பல்லையே நடக்குது. பயங்கரமா கதறுவா அலறுவா. முதுகுல இருக்கிற அந்த தோட்டாவை எடுக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு இவங்களுக்கு. அதே சமயம் போனை போட்டு, ஆபீசரே நாங்க வர முடியாது, நாங்க சாவ நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அடியாளு போன்ல சொல்லிட்டான். பெருசா விருப்பம் இல்ல அடியாட்களுக்கெல்லாம் இந்த பொண்ணுக்காக ஏன் ரிஸ்க் எடுக்கணுங்கிறாப்ல. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்காக ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறான். அந்த பொண்ணுக்காக எல்லையை தாண்டி போக இருந்தவன் போகாம அந்த பொண்ணுக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒன்ஸ் நீ கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டா, அந்த லைனை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் உன்னால அதை விட்டு திரும்ப வரவே முடியாது. சொன்னா கேளு நீ எவ்வளவோ அட்வைஸ். ஆனாலும் அந்த பொண்ணு அவளோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல தான் தெரியுது. அப்புறம் எல்லா பேரும் நம்ம ஹீரோ கூட கேரம் போர்டு விளையாண்டு தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு நான் விளையாடலாமா அப்படின்னு கையை தூக்க சரின்னு விளையாட விடுவாங்க. சூப்பரா விளையாடுறா, ஒரு கட்டத்துல ஜெயிக்கவும் செஞ்சிடறா. அத பசங்க எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடவும் செய்றாங்க. நைட்டு உல்லாச விடுதியில இருந்து 2 பேரை கூட்டு வந்திருக்கான். அவங்க அடிக்கிற லூட்டி சத்தம் கேட்க முடியாம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கிறா. பாட்டிமா ரொம்ப விவரம். காதுல பாருங்க பஞ்சு அடைச்சு வச்சுட்டு எவ்வளவு அழகா படுத்து கிடக்குதுன்னு பாருங்க பாட்டிமா. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. என்னதான் இவன் ஒண்ணுக்கு 2 பேர் கூட படுத்து கிடந்தாலும் மனசு என்னமோ அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்புறாப்ல தெரியுது. அவ நடந்ததை நினைச்சு மனசு வலிக்கும் போதெல்லாம் தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இல்ல சோகமா தெரிவா. நம்மால அந்த இடத்துல கூட அந்த தனிமையை கொடுக்க வேணான்னு கூட வந்து பேசி சிரிக்க வச்சு அவளை ரசிச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம அதிகாரி மிஸ்டர் கான் ஏதோ ஒரு வேலை சம்பந்தமா என்னடா வரையா அப்படின்னு கூப்பிடும்போது, இல்ல இந்த தடவை நான் பிரேக் எடுத்துக்கிறேன் வரலங்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போ ஓரளவு இவ குணமாயிட்டா, நான் கிளம்புறேங்கிறா. எதுக்கு சூசைட் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கறான். இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கறான். தன்னோட பொறுத்தளவுல ரெண்டுமே ஒண்ணுதாங்கிறா. அவ அப்படி எல்லாம் இல்லங்கிறா. பார் உன் புருஷனோட சாவுக்கு நீதான் காரணம்னு நினைக்கிறதே ஒரு பெரிய தப்பு, அதை விட்டு வெளியில வா அப்படின்னு அட்வைஸ் போடுறாப்ல. இன்னும் நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது, பழி வாங்கணும் தான், ஆனா என்னால முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். 2 அடி தூரத்துல உச்சா போயிட்டு இருக்கிற கூட ஒருத்தவனை என்னால சுட்டு கொல்ல முடியல, என்னால எப்படி முடியும்னு சொல்ல, நான் உனக்கு துப்பாக்கி சுட சொல்லி தரேங்கிறான். கத்துக்கிறியான்னு கேட்க ரொம்ப ஆர்வமா அவளும் கத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா சொல்றா. அந்த இடத்துல அவளுக்கு தெரியாத விஷயம் அவன் எப்படி செத்தாங்கிறது. அதை நம்ம ஹீரோ விசாரிக்க சொல்லி பசங்க விசாரிச்சு சொல்லிருப்பாங்க போல. அன்னைக்கு போன்ல தான் பிலால் பிரதர் கிட்ட இந்த மாதிரி பொண்டாட்டி இது பண்றா, நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு கேட்டுப்பான். அவரும் நல்லபடியா ஓகே சரி ஆல் தி பெஸ்ட் பாய் பாய்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவாரு பிலால். ஆனா நிஜத்துல போட சொல்லி இருக்கிறாரு போல. துப்பாக்கி எடுத்துட்டு ஒருத்தன் வரத நிழல்ல பார்த்துட்டு பயவுள்ள தப்பி ஓடையில நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருல, அவர் கையால சுடப்பட்டு முதுகுல ஃபர்ஸ்ட் தோட்டா, அடுத்து 2வது தோட்டா, அப்புறம் 3வது தோட்டா தான் தலையில சுட்டு கொண்டு இருப்பாங்க. ரொம்ப கோரமான சாவு. இதையும் மனசுல வச்சுட்டு பழிவாங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை ஃபுல்லா ஒப்பிஸ்டாப்ல. அந்த பொண்ணு இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறா. சுடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓரளவு சுடுறது எப்படிங்கிறத கத்துக்கிறா. நல்லாவே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான்னு சொல்லலாம். அப்புறம் பிலாலோட ஆயுதங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கைமாத்தப்படுது போல, இல்ல வேற ஒரு நாட்டுல இருந்து எல்லை தாண்டி இந்தியாவுக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன். அதை ஆட்டைய பண்ணணும்னு நம்ம ஹீரோ பிளான் பண்ணிருக்கான். பட் இந்த தடவை பர்சனலா நான் இதை செய்யறேன், யாரும் வர வேண்டான்னு தன் நண்பர்கள் கிட்ட, அதாவது அடியார்கள் கிட்ட சொல்லி வச்சிருப்பான். சோ ஆயுதங்களை ஆட்டைய போறது ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான். திடீர்னு அவங்க பேசிட்டு இருக்கையில பின்னாடி ஏதோ இந்த இலதலையை மிதிக்கிற சவுண்டு கேட்கும். என்னடா துப்பாக்கியோட இந்த பக்கம் திரும்பினா பசங்க தான் வந்திருக்கானுங்க மொத்த பேரும். என்னடா வந்திருக்கீங்கன்னு கேட்டா, உன்னை விட்டுட்டு எப்படிங்க போறது, எல்லாம் முடிச்சுட்டு ஒன்னா போலாங்கிறாங்க. போன தடவை ஃபிஜி ஐலாண்டுக்கு போகணும்னு நினைச்சாங்க, முடியல. அப்புறம் இப்போ எல்லை தாண்டி வேற ஒரு நாட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்க. இவனை தனியா விட்டு போக கூடாதுன்னு கூட சேர்ந்து வந்திருக்கானுங்க. இப்போ அப்புறம் அந்த ஆயுதங்களை ஆட்டையப்படுவதற்காக கொகை பக்கம் ஒரு அண்டர் கிரவுண்ட் சுரங்கப்பாதை பக்கம் ஆயுதம் கடத்தப்படுவது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து அவங்கள மிரட்டலான்னு பார்த்தா, ஏற்கனவே பக்கா பிளான்ல வந்திருக்காங்க பிலாலோட டீம். புகை குண்டுகளை போட்டு புகையை கிளப்பி புகையிலையும் பார்க்கக்கூடிய மாஸ்க் அவங்க மாறிட்டு வந்ததுனால நம்ம பசங்களை போட்டு சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு புகையில ஆப்போசிட்ல யாரு நிக்கிறாங்கன்னே தெரியல, எப்படி சொல்ல முடியும், கண்ணாபின்னான்னு குண்டடி பட்டு சாகுறாங்க. அதையெல்லாம் தாண்டி சில பேர் முயற்சி பண்ணி திரும்ப சுடவும் செய்யறாங்க. ஒருத்தன் கூட நம்ம ஹீரோவை தள்ளிவிட்டு குண்டடியை தான் வாங்கிக்கிட்டு செத்து போவான். ஒரு வழியா திரும்ப சுட்டு எப்படியோ தப்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. ஆனா நம்ம டீம்ல பாதி பேர் செத்து போயிட்டாங்க. இப்பதான் நம்ம பிலாலோட என்ட்ரி. பிலால் ஸ்பெயின் நாட்டுல இந்த காளைகள் அடக்கிறதுக்கு காளைகளை வச்சு ஏதோ கேம் எல்லாம் நடத்துவாங்க, அதை பாக்குறதுக்காக உட்காந்துட்டு இருக்கான். போன்ல அந்த பக்கத்துல பேசுறவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, கேட்டதும் பிலால் ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னையா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் இன்னும் சில பேரும் தப்பிச்சதா சொன்னோம்ல, இல்ல எல்லா பேரையும் பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. போன்ல இந்த மாதிரி கிடைச்சிட்டான், நம்ம ஹீரோ கிடைச்சிட்டான்னு சொன்னதும் அவர் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா பிலாலோட தம்பியை கொண்டுட்டு இந்தியாவுக்கு தப்பி வந்தவன் தான், ஸ்பெயின் நாட்டுல கொண்டுட்டு இந்தியாவுக்கு தப்பி வந்தவன் தான் நம்ம ஹீரோ. போன்லயே மொத்தத்தையும் முடிச்சு கொண்டுன்னு சொல்லி தான் இந்நேரம் கொண்டு இருப்பாங்க. காலை அடக்கிறவன் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு தான் களத்துல இறங்குறேன்னு களத்துல இறங்கி காலையோட விளையாட்டு காட்டிட்டு தான் பவர் என்னங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்ல இந்த பக்கம் நம்ம பையன் தப்பிச்சு இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் களை எடுக்க ஆரம்பிக்கிறான். கத்திய வேற பக்கத்துல இருக்கிற தூக்கி போடுறாரு. அதை எடுத்து இன்னும் வெட்டுன்னு வெட்டுறான். இது பத்தாதுன்னு நம்ம ஹீரோயின் வேற துப்பாக்கியோட வந்து சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறா. ஒத்தவன் மட்டும் தப்பிச்சு கூட பார்க்க விரட்டிக்கிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறா. சுடும்போதெல்லாம் மிஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல அமைதியா இருந்து அழகா குறி வச்சு கரெக்டா சுட்டு அவனை கொண்டு போட்டுறா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா காலை கிட்ட போக்கு காட்டிக்கிட்டு இருந்தவன் கத்திய வச்சு காலையை குத்தி காலையும் கொள்றான். அப்புறம் போன் பண்ணா அதுக்குள்ள நம்ம ஆளு எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆனதோட மட்டும் இல்லாம போன்ல பிலால் கிட்ட ஒழுங்கா ஏதோ ரவுடி தொழில் பண்ணிட்டு இருந்தியா அதோட நிப்பாட்டாம அதை விட்டு தேவையில்லாத வேலையை பார்த்து பல பேரோட உசுருக்கு ஆபத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம உன் தம்பியோட சாவு உன் குழந்தையோட சாவுன்னு எல்லாத்துக்கும் காரணமாயிட்ட. தப்பு ஏன் மேல மட்டும் இல்ல உன் மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அவன் காண்டாகிறான். இங்க இறந்து போனது பல பேர். இறந்து போனவங்களோட டெட் பாடிஸ எரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாவம் இறந்து போனவங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறா. ஒருத்தலாம் கதறி அழுகிறா. ஹீரோவும் வருத்தத்துல தான் இருக்கிறார். அப்புறம் உண்மையை சொல்லு, நீங்க எல்லாம் எல்லையை தாண்டி போறதா இருந்ததா? எனக்காகத்தான் நீங்க எல்லையை தாண்டி போகாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமில்ல என் மேல சத்தியம் கேட்டதான் வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுறான். இவங்க போறதா இருந்தது, இவளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். வேற இல்ல வழி இல்லாம கேங்கும் இருந்தது. எல்லா உண்மையும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. நைட்டு ஃபுல்லா எல்லா பேரும் தூங்கி காலையில முழிச்சு பார்த்தா பொண்ணா காணோம். என்னடா ஆள காணமேன்னு தேடிட்டு இருக்கிறான். ஆட்களையும் தேட சொல்றான். அவ இல்ல போல, அவ போயிட்டா போல. இவங்களுக்கு பாரமா இருக்க வேண்டாம், நாம இல்லைன்னா இவங்க எல்லை தாண்டி எங்கேயாவது நிம்மதியா போய் சேருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவ கிளம்பிட்டா போல தெரியுது. அப்புறம் நிறைய போதைப் பொருட்களை தயாரிச்சு வைக்கிறதும் நம்ம பிலாலோட பழக்கம் போல தெரியுது. ஏற்கனவே வச்சிருக்கிறத விட 4 மடங்கு அதிகமா வேணும், அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வேணும்னு சத்தம் போடுறாரு. வேற வழி இல்லாம போலீஸ்காரனும் கூட இருக்கிறவரும் ஒத்துக்கிறாங்க, ரெடி பண்ணி வைக்கிறோன்னு. அப்புறம் பிலால் தன் மனைவியை பாக்குறதுக்காக போறாப்ல. தமன்னா தான் மனைவி போல. தமன்னா ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறா. ஏதோ பெயிண்டிங் எல்லாம் சவத்துல வரைஞ்சிட்டு இருக்கா. எல்லாம் சோகமாவே வரைகிறா. ஏன் அப்படி வரைகிறேன்னு கேட்டா, என் புள்ள செத்து போன நாள் கருப்பு நாள், அன்னையில இருந்து எனக்கு எல்லாமே கருப்பா தான் தெரியுதுன்ட்டு ஃபுல்லா கருப்பாவே வரைஞ்சு வச்சிட்டு இருக்கா. நீ வரன்னு ஏதோ பென்சில கொடுக்க அவனுக்கு கிரிக்கிட்டு இருக்கான். வீடு ஃபுல்லா இந்த மாதிரி சவத்துல ஃபுல்லா கிரிக்கிட்டே இருக்கிறா. பாவம் அவ புள்ள இறந்துருச்சு போல, வயிற்றுல இருந்த குழந்தை இறந்துருச்சு போல, அதுல இருந்து இப்படி ஆயிட்டா போல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் பல இடத்துக்கு வந்து அவ வேலை பார்த்த பிரியாணி கடையில அவ திரும்ப வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அதிகாரி கான் கிட்ட போய் பொண்ணோட போட்டோ காமிச்சு இவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறான். சரி பாக்குறேன்னு இருக்கிறாரு அதிகாரியும். பழசெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு சொல்லாம கொல்லாம போனதை நினைச்சுக்கிட்டு ரொம்ப சோகத்துல இருக்கிறான். அவளோட தனிமையை போக்குறதுக்காக ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். யார கேட்டா கூட்டு வந்த, ஒழுங்கா அந்த பொண்ணை திரும்ப கூட்டு போடா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அந்த பொண்ணு உடனே அட்வான்ஸ் திரும்ப கொடுக்குது. அதெல்லாம் வேணா நீயே வச்சுக்கன்னு கொடுக்குறான். அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை கேட்டு புக் பண்ணு கேட்க, நான் புக் பண்ணல, நீ தனிமையில கஷ்டப்படுறத பார்த்துட்டு பாட்டிமா தான் புக் பண்ணதா அவன் சொல்றான். நீங்க ஏன் யூஸ் பண்ணாம ஒரு பொருளை வேணான்னு சொல்றீங்க, யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி உள்ள வந்து அவனுக்காக ஆடலும் பாடலும் எல்லாம் போட்டு விடுறா. ஆனாலும் பயமில்ல, ஐயோ அப்படின்னு கதறி காதல் தோல்வியில கதறி அழுக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அந்த பொண்ணு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா. ஓடி அந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, பாஸ் அழுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அழுக வருது, அழுகுறாங்க. ஆனா எதுக்கு அழுகுறாங்கன்னு அவங்க யாருக்குமே தெரியல. அதே அழுகையில கோவத்துல காதல் தோல்வியில செம்ம காண்டானவன் வேகமா வண்டி எடுத்துட்டு வரான். எங்க அந்த போதைப் பொருட்களை மொத்தமா தயார் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து எல்லா பேரையும் கண்ணா பின்னான்னு கொண்டு குவிக்கிறான். வெளியில இருக்கிற ஆட்களை கொண்டு குவிச்சது மட்டும் இல்லாம உள்ளேயும் வர ஆரம்பிக்கிறான். உள்ள இருக்கிற ஆட்களையும் கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்க பார்த்தாலும் ரத்த கிளறி தான். அப்புறம் உள்ள வந்ததும் அங்க வேலை பார்க்கிற ஆட்கள் எல்லாத்தையும் வெளியில அமிச்சாச்சு. அங்க இருந்து நம்ம போலீஸ்காரன் இன்னொருத்தவன் எல்லாம் தப்பி போயிட்டானுங்க. ஒருத்தவனை மட்டும் கிடைப்பான், அவனை அடிச்சு தூக்குல தொங்க விட்டு மொத்த ஃபேக்டரியும் கொளுத்தி விட்டான். மொத்தமும் பத்தி எரியுது. அதே சமயம் இங்க பாருங்க, ஸ்பெயின்ல பொண்டாட்டியோட பெயிண்டிங் கீழே இங்கே வரைஞ்சு வச்சிருக்கா போல. சீலிங்ல இருந்து தண்ணி கொஞ்சம் ஊத்த ஆரம்பிக்கிறான். என் பொண்டாட்டியோட பெயிண்டிங் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சீலிங் எல்லாத்தையும் சீல் பண்ண சொல்லியிருக்கிறார். ஒருத்தவன் வந்து சீல் பண்ணியிருக்கான். இனிமே சொட்டவே சொட்டாதுன்னா, அதை தாண்டி சொட்டுச்சுன்னா ஒரு ரத்தம் சொட்டும் அப்படின்னு மிரட்டுறாரு. பார்த்தா சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுல காண்டாடவரு அவனை போட்டு புலக ஆரம்பிச்சிட்டார். அவனை ரத்தம் தெறிக்க கொண்டு போட்டு வெளியில வந்தா இவங்க இந்த மாதிரி ஃபேக்டரியே எரிஞ்சு போச்சுன்னு சொன்னதும் இன்னும் காண்டாகுது அவருக்கு. ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ள நம்ம ஹீரோவை நீங்க கொல்லணும், இல்லைன்னா உங்க 2 பேர்ல ஒருத்தனை நான் கொண்டுடுவேன்னு மிரட்டுறா பிலால். அதே சமயம் இங்க பாருங்க, உயரதிகாரி கானு நம்ம ஹீரோவை போட்டு அடி நடிக்கிறார். ஏன்டா அந்த மேட்டரை என்கிட்ட சொல்லலன்னு. ஏன்னா டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவன் யார் பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு புலம்பிட்டு இருந்திருக்காரு கான். ஒரு கால் நம்ம தான் பண்ணிருந்தோம்னா, நாம தான் பண்ணோன்னு என்ன திட்டுறதுக்கு பதிலா பாராட்டு வாங்கியிருப்பேன். சொல்லாம கொள்ளாம செஞ்சு எல்லாத்தையும் கெடுக்கிறியான்னு திட்டு. அத்தனை மட்டும் இல்லாம இந்த அப்படின்னு பாஸ்போர்ட்டும் கொடுக்குறாப்ல, கூடவே விசாவும் கொடுக்குறாப்ல. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறதுக்காக இவனுக்கும் இவரோட டீம்ல இருக்கிற ஆட்களுக்கும் உயிரோட மிச்சம் இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தயவு செய்து இடத்த காலி பண்ணிட்டு போ, இனிமே நான் அதை நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள வராதன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். இவனும் அதெல்லாம் எடுத்துட்டான். கிளம்ப போகும்போது தான் கவனிக்கிறான், நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த குப்பையில பாக்கெட்டா போட்டுருக்கிறத கவனிக்கிறான். அதுல அவனுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. அப்புறம் அந்த பிரியாணி கடையை நோட்டை விட்டுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. கூட இருக்கிற அடியாலு, எப்பா பிரியாணி சாப்பிட்டது தப்பாப்பா, அதுக்காக நீ எதுக்குப்பா இங்க காத்து கிடக்கணும், நமக்கு தான் பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு, விசா கிடைச்சிருச்சு, கிளம்ப வேண்டியதானே, ஒண்ணுமே பண்ணாம நமக்கு கிடைச்சிருக்குதுல, சந்தோஷப்பட்டு சந்தோஷமா கிளம்பலாமே அப்படின்னு அடியால் சொல்ல, டேய் அங்கதான்டா எனக்கு டவுட் வருது, நாம ஒண்ணுமே செய்யல, ஆனா தானா விசா பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து கிளம்புங்கன்னு சொல்றாப்லனா ஏன் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி கடையில காத்துக்கிட்டு இருக்க, பிரியாணி கடையில வேலை பார்க்குற அந்த அம்மா எங்கேயோ கிளம்பி
கிளம்பி போகுது. அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணி இவங்களும் போறாங்க. அந்த அம்மா ஒரு விநாயகர் சதுர்த்தி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் இருக்கா. நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தவ. ஆனா ஒரு இந்து பொண்ணு மாதிரி கல்யாணம் பண்ணி இருக்கா, தாலி போட்டுருக்கா, பொட்டு வச்சிருக்கா. யாரை கட்டி இருக்கான்னு பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டரை கட்டி இருக்கா. ஹீரோ பார்த்து மிரண்டு போறான், என்ன நடக்குதுங்கன்னு. விநாயகர் சதுர்த்தியின் போது தன் மனைவியை கூட வேலை பார்க்கறவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அந்த போலீஸ்காரரும் கூட. அப்புறம் டியூட்டி வேலையில அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவ ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கா. கூட அந்த ஆளும் ஆடிக்கிட்டு இருக்கிறான். வாய்ப்பு கிடைக்கும் போது மோதிரத்துக்குள்ள விஷ ஊசி வச்சிருப்பா. அதை வச்சு ஓங்கி ஒரு குத்துறது குத்து வாங்கிட்டு அந்த ஆளு இறந்து போறான். தன்னோட 2வது பலியும் வாங்கிட்டா. இனி மிச்சம் இருக்கிறது போலீஸும் பிலாலும் மட்டும்தான். அதே சமயம் ஒருத்தன் அதை பார்த்துட்டு ஏதோ சொல்ல வருவான் பாருங்க. அவனோட கழுத்தை அறுத்து போட்டு நம்ம ஹீரோ கொல்றான். ஹீரோ அங்கதான் இருக்கிறான். ஆனா 2 பேரும் அப்படியே பிரமிப்பா பாத்துக்கிறாங்களே தவிர எதுவும் பேசிக்கல. அப்புறம் ஆணு கத்துவா. போலீஸ்காரன் கூட வந்து கட்டி பிடிப்பான். எதுக்கு பார்த்தா நம்ம ஹீரோ நடந்து போறதை பார்த்துட்டு ஹீரோ தான் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டான். அடுத்து பாருங்க, வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருந்த பிரியாணி அம்மாவை பிடிச்சி வச்சிருக்காங்க. என்ன நடக்குது ஒழுங்கா மேட்டர் சொல்லுங்கன்னு விசாரிக்கிறாங்க. பிரியாணி அம்மாவும் வேற வழி இல்லாம மேட்டர் சொல்லுது. ஒரு நாள் நம்ம உயரதிகாரி கான் கூப்பிட்டு இருக்கிறாப்ல. பிரியாணி கடையில வேலை பார்த்த அந்த அம்மா கிட்ட கொஞ்ச நாளைக்கு நீ அம்மாவாவும் உன் பொண்ணா இந்த பொண்ணு நடிப்பான்னு நம்ம ஹீரோயினை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு கான். ஆமா, தான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு ஒண்ணு நம்ம ஹீரோவோட உதவி தேவை, இல்லைன்னா இந்த கானுங்கிற அதிகாரியோட உதவி தேவை. அப்பதான் பிலால கொல்ல முடியும். ஹீரோவை பணைய வைக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் கானோட உதவியை நாடி இந்த பக்கம் வந்திருக்கிறா. காசு கொடுக்குறான், அப்புறம் லைட்டா மிரட்டுறான், அது இதுன்னு சொல்லி அம்மா பொண்ணா நடிக்க வச்சிட்டாங்க. பொண்ணா நடிக்கிறதுக்கு அவன் முழு மனசோட சம்மதத்தோட ரெடியா இருக்கிறா. இந்த அம்மாவும் இப்ப சரின்னு அம்மாவை நடிக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு. அப்புறம் தான் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து இவளை கட்டி வச்சு இன்ஸ்பெக்டருக்கு இவ மாமியாரான கதை. விநாயகர் சதுர்த்திக்கு போனது கூட குடும்பமா ஃபங்க்ஷன்ல பங்கெடுக்கிறதுக்கு தானா. இது எல்லாத்தையும் இவங்க மூலமா நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் பிரியாணி அம்மாவை பாக்குறதுக்கு வந்தா நம்ம ஹீரோவை பார்த்து அவ ஷாக் ஆயிட்டா. அவன் என்ன சொல்றான், என்ன யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டல, உனக்கு துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்தா ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன்ல, வா டைம் ஸ்பெண்ட் பண்ணு அவுட்ரி அப்படின்னு சத்தம் போட அவளும் வேற வழி இல்லாம அப்படி நிக்கிறா. நீதான கூலி வேணும்னு கேட்ட, எடுத்துக்க அப்படின்னு சொல்லல. அவனுக்கு அப்பையும் மனசு கேட்கல. அங்க இருக்கிற ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கிறான். போற வழியில சில ரவுடி பயலுக இவங்க கிட்ட ஏதாவது பிக் பாக்கெட் அடிக்க வைக்கிறீங்க நினைக்கிறேன். அதுக்கு பேர் என்னது, பிக் பாக்கெட் தானே. எஸ், அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறான். காதல் தோல்வியில யார்ட்டையாவது அடி வாங்கணுமேனு வம்புக்குனே அடி வாங்கிட்டு இருக்கிறான் போல. அடியால் வந்த பிறகுதான் துப்பாக்கியால சுட்டு வானத்துல சுட்டு அவங்களை விரட்டி விட்டு நம்ம அழகா காப்பாத்துறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அவனுக்கு தோல்விதான், அந்த காதல் வலிதான் பெருசா இருக்குது போல தெரியுது. அப்புறம் நம்ம கான் உயரதிகாரி போலீஸ்காரர் எங்க வரான், என்ன பண்றா அப்படிங்கறத எப்படி வேவு பாக்குறாப்லையோ அதே மாதிரி போலீஸ்காரரும் உயரதிகாரி கான் என்ன பண்றாருங்கிறத வேவு பார்த்துட்டு இருக்கிறான் போல. இது தெரியாம அவரு ட்ரெயின்ல ஏறி இருக்கிறார். ஒருத்தவன் துப்பு கொடுத்துருக்கான். ட்ரெயின்ல இவர் ஏறாரு. மேபி நம்ம ஹீரோவை ட்ரெயின்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எவனோ போட்டு கொடுத்துருக்கான் போல. சோ ஸ்டேஷனோட அந்த பக்கத்துல ஒரு பெரிய டீமோட அவன் காத்துட்டு இருக்கிறான். இது தெரியாம ட்ரெயினுக்குள்ள உயரதிகாரி கான் நம்ம ஹீரோயின் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால முன்னாடி போய் அதை பத்தி சொல்ல வந்தா நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு அடிக்க ஆரம்பிச்சிடாரு கான். இவ்வளவு நாளா அவர் அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு இருந்தவன் இந்த தடவை பதிலுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். அடிச்சு பழக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவர் துப்பாக்கி எடுக்க இவர் கத்தி எடுத்து கழுத்துல வைக்க, அதே சமயம் ஹீரோவுக்கு பின்னாடி துப்பாக்கி எடுத்து இவ வைக்கிறா. அவர் எதுவும் செய்யாத விட்டுரு அப்படின்னு. அதே சமயம் இப்பதான் சொல்றான், அடுத்த ஸ்டேஷன்ல அவன் ஆட்களோட காத்துக்கிட்டு இருக்கிறான், போனீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படின்னு. அடா பாவி, இதை முன்னாடி சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாரு உயரதிகாரி. சீக்கிரம் அந்த பொண்ணை இறக்க சொல்லிட்டு வண்டி அந்த சங்கிலியை இழுத்து அவளை இறக்கி விட்டுட்டாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல பார்த்தா நம்ம ஹீரோவும் காணும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். உயரதிகாரியை பார்த்ததும் போலீஸ்காரர் வந்து, சார் இவன் பெரிய கேங் லீடர் ரவுடி, இவரை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு பேசுறாப்ல. டேய் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புடா அப்படிங்கிறாப்ல. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு போறாப்ல போய் டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு இவங்களும் உஷாராயி திரும்ப சுட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கி சண்டை போயிட்டு இருக்கல திடீர்னு பார்த்தா காணு சுண்டடிபட்டு, சுண்டடி நான் சொன்னேன் குண்டடிபட்டு அப்படியே சாக கிடக்குறாருங்க. இதை பார்த்து ஷாக். பதிலுக்கு நம்மால மறுபடியும் சண்டை போட போனா நம்ம ஹீரோவோட தொண்டையிலேயே சுட்டு விட்டுறாரு போலீஸ். தொண்டைக்குழியில குண்டடி வாங்கி அப்படியே அங்க இருந்து தண்ணியில விழுந்து செத்தே போறான். அப்புறம் பார்த்தா என்கவுண்டர்ல இந்த மாதிரி ஹீரோவை கொன்னுட்டதாவும் ஹீரோ உயரதிகாரி காண கொன்னுட்டதாவும் ஹீரோ மேல அந்த பழிய போட்டு மேட்டரா முடிச்சிட்டாரு. இதை கேள்விப்பட்டதான் அந்த பொண்ணு கதறி கதறி அழுதுட்டு இருக்குது. பிரியாணி அம்மா கிட்டையும் அதை பத்தி சொல்லி அழுதுட்டு இருக்கு. இல்ல டப்புன்னு அவர் உள்ள வராரு. உடனே அவங்க லைட்டா அழுகிய மறைச்சு ஏமாத்த பாக்குறாங்க. பட் ஏன் அழுகிற அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாப்ல. நான் கிளம்ப போறேன்ல அதனாலதானே அம்மா சொல்லி ஏதோ சமாளிக்குது. அப்புறம் ஏதோ டிக்கெட்டை காட்டுது. யாரு, போலீஸ்காரரை காட்டுறாரு. ஸ்பெயின்ல பிலால் நமக்காக டிக்கெட் போட்டிருக்காரு. நம்ம ஹனிமூனை ஸ்பெயின்ல கொண்டாட போறோம்னு சொன்னதும் இவர் ரொம்ப ஆர்வமா கட்டிப்பிடிக்கிறார். எதுக்கு, ஏன்னா ஸ்பெயினுக்கு போகணும், பிலாலை கண்டுபிடிக்கணும், அப்பதான் அங்க வச்சு பிலாலை கொல்ல முடியும்ன்றது இவளோட ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் இந்த பயில கட்டிக்கிட்டதும் கூட. அது நடக்க போகுதுன்னு சந்தோஷம். அப்படியே பிளைட் ஏறி ஸ்பெயின் நாட்டிலே வந்து இறங்கியாச்சு. அப்புறம் அங்க இருந்து ஒரு வண்டி பிடிச்சு இங்கேயும் வந்து சேர்ந்தாச்சு. கரெக்டா பிலாலோட அரண்மனைக்கு வந்து பார்த்தா அங்க ஹாலோவின் ஃபங்க்ஷன் மாதிரி நிறைய மாஸ்க் போட்டு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாஸ்க் போட்டு வர்றான், இவளும் ஒரு மாஸ்க் மாட்டிட்டு வரா. எல்லா பேரும் ஒன்னா ஆடி கூடி கொண்டாடிக்கிட்டு இருக்கையில வழக்கம் போல அந்த விச ஊச்சியை வச்சு குத்த போக கரெக்டா புடிச்சு போடுறாங்க. மாஸ்கையும் கலட்டுறான். போலீஸ்காரர் இங்க வந்துடுறாரு. அவளை கையங்கலமா பிடிக்கிறார். அப்புறம் தான் பிளாஷ்பேக்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ சும்மா இல்லாம இதுதான் பொண்ணோட
போட்டோ, பொண்ணோட ஐடி கார்டு, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கான் கிட்ட உதவி கேட்டிருப்பாப்ல. அப்ப அந்த ஐடி ப்ரூஃபை சரி நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் சட்டையில வச்சிருப்பாரு. கான் செத்த பிறகு கானோட சட்டைக்குள்ள அந்த ஐடி ப்ரூஃப் இருந்திருக்கும். அதுல இந்த பொண்ணோட ஒரிஜினல் பேர் எழுதி இருக்கும். அவ ஒரு இஸ்லாம் பொண்ணுங்கிறது தெரிய வந்துருது. இந்து பொண்ணு நடிச்சது, கல்யாணம் பண்ணது, இது எல்லாமே எதுக்குங்கிறத இப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப கூட அந்த பொண்ணை போட்டு அடி நடிக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் மியூசிக் வாசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல போய் கூட்டமே அதை ரசிச்சிட்டு இருக்கையில போய் அவளை நான் கொல்லணும், பர்மிஷன் கொடுங்கன்னு பேசிட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்காம இவர் வாசிட்டு இருக்கிறாப்ல. இதுல காண்டான போலீஸ்காரன் போய் டேப்பை ஆஃப் பண்ணி விடுறான். என்னடான்னு பார்த்தா டேப்ல தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு எல்லாமே, பொட்டியில ரேடியோ பொட்டியில. இவர் சும்மா வாயத்தான் வாசிட்டு இருந்திருக்காரு. ஆனா வெளியில இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டி ரசிக்கிறாங்க. ஏதோ உண்மையிலே இவர் தான் வாட்சாப்ல. ஏன்னா ஆள் கொஞ்சம் சைக்கோ, ஏதாவது ஆச்சுன்னா கொண்டு போட்டுருவான் போல. அப்புறம் இதையும் புரிஞ்சுக்கிட்டு அவனும் கை தட்டிக்கிட்டு இருக்கிறான். பட் இட்ஸ் டூ லேட். அவளை கொல்லணும்னு பேசிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், பொறுமையாருன்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறார். இவன் என்ன ஏமாத்திட்டா, என்னையே ஏமாத்திட்டா, போலீஸ்காரனே ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கையில நல்லா அடிக்கிறதுக்கு வசதியா ஏதோ கையில கிடைக்கும். அதை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இந்த அடி அப்படின்னு சைகை கட்டுறாரு. ஏன்னா இந்த ஆள் இருக்கிறதுல பிலாலுக்கு ஒன்றும் பெருசா யூஸ் இல்ல போல. நிறைய விஷயங்களை தோத்து போயிருக்காங்க. ஒரு பொண்ணு இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கா, பொண்டாட்டியா இருக்கிறா, இது கூட இவனுக்கு தெரியலையேன்னு அவரை காவு கொடுக்க தயாராயிட்டாரு. அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு எடுத்து சத்து தலையில அடிக்குதுங்க. அடிச்சு கொன்னே போட்டுருச்சு நச்சு. சூப்பர் தங்கச்சி. அடுத்து இப்படியும் உன்னை காப்பாத்துறதுக்காக ஒரு ரோமியோ இங்க வருவான்ல, கண்டிப்பா வருவான். அது வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்ட்டாப்ல. உள்ளேயே அடைச்சு வச்சிருக்காங்க போல. நம்மால இங்க செத்துட்டானே அப்படின்னு பார்த்தா சாகல, உயிரோட தான் இருக்கிறான். இதைத்தான் அந்த பக்கத்துல சாகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் கிட்ட, போலீஸ்காரர்கிட்ட பிலாலும் சொல்லியிருப்பான். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு. அது நிஜமாய் போச்சு, உயிரோட தான் இருக்கிறான். ஆனா பாஸ்போர்ட்டை தேடிக்கிட்டு இருக்கிறான். ஸ்பெயினுக்கு போகணும்னு இந்த மேட்டரை கேள்விப்பட்டு பாஸ்போர்ட் கிடைக்காது, ஏன்னா அடியால் எடுத்து வச்சிருந்திருப்பான். இவன் விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அதை கொடுக்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு அவர் கிளம்பி வரார். அதே சமயம் அங்க அந்த காலை அடக்கிறதுக்காக பிலாலு கிளம்பி மைதானத்துக்கு போயிட்டு இருக்கிறான். பின்னாடியே தமன்னாவும் கிளம்புற சமயம் நம்மால அவனோட அரண்மனைக்குள்ளேயே புகுந்து ஒவ்வொரு ஆளா கொண்டு போட்டுட்டு உள்ள வந்தா எதுக்க தமன்னாவை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். தமன்னாவும் இவனை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல ஒரு நாள் தமன்னாவே நம்ம கானுக்கு போனை போட்டு எவ்வளவு நாள் தான் டைம் எடுத்துட்டு இருப்பீங்க, 2-3 நாளா உங்களை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களை கண்டுபிடிக்க முடியல, தயவு செய்து காலை பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு கான் கூட உயரதிகாரி கூட இவ கூட்டு. எப்படி பிலாலோட பொண்டாட்டியா இருந்தே, ஆனா இவ ரீச் பண்ண முயற்சி பண்ணும்போது இந்த பக்கம் பிலாலோட தம்பி அதை ஒட்டு கேட்டுறான். அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பொலின்னு அரைஞ்சிட்டு இருக்கான். புள்ளத்தாச்சி புள்ளின்னு கூட பார்க்காம துப்பாக்கி எடுத்து சுடப்போறேன் வேற மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த அம்மாவோட கதறல் சத்தத்தை கேட்டுட்டு வெளியில பாதுகாப்பு வேலையில இருந்து நம்ம ஹீரோ ஓடியாந்து நிறுத்துங்க என்ன பஞ்சாயத்துன்னு விசாரிச்சுட்டு இருப்பாப்ல. இவ துரோகி, கான் கூட பேசிட்டு இருக்கா, நமக்கெல்லாம் துரோகம் பண்றா அப்படின்னு அவன் குற்றச்சாட்டு வைக்கிறான். பதிலுக்கு இவன் என்ன பண்றா, அவனோட துப்பாக்கி பிடிங்கிருப்பா. துப்பாக்கி வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப மோசமானவங்க, ஏதோ ரவுடித்தனம் சல்லித்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதுல ஒரு கட்டத்துக்கு மேல போய் பாகிஸ்தான் கூட கூட்டு வச்சுக்கிட்டு ISIS தீவிரவாதிகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இப்ப தீவிரவாதிகளாக மாறிட்டு இருக்காங்க, இது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டது நம்ம ஹீரோக்கு ஷாக். என்ன விளையாடுறீங்களா, இதெல்லாம் நிஜமா அப்படின்னு கேட்க ஆமாடான்னு பாருங்க. அவ என்ன பேசுறது, அவளை கொல்ல போறேன், நம்மால் முன்னாடி வருவான், டப்புன்னு சுட்டு போடுறா. இப்படித்தான் பிலாலோட தம்பி செத்து போனது. என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேல, அவ நிறமாச கர்ப்பிணி, திடீர்னு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அவளால நகரவும் முடியாது, அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது, ஓட முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ துப்பாக்கி என்கிட்ட கொடுங்க, இந்த பழியை நான் ஏத்துக்கிறேன், பிலாலோட தம்பியை நான் கொன்னதா ஒத்துக்கிறேன், நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருங்க, அதான் உங்களுக்கும் பிள்ளைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இப்படித்தான் அந்த பழியை நம்மால ஏத்துட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த இடத்துலயே அவளுக்கு கரு கலஞ்சு போயிருக்கும் போல தெரியுது. அதுல ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டா. இப்போ இவன் வந்திருக்கிறது அந்த பொண்ணுக்காகங்கிறது தமன்னாவுக்கு தெரியும். உன் ஆளை கீழே தான் அடைச்சு வச்சிருக்காங்க, இந்தாங்க சாவின்னு கூட சாவி கொடுக்கும் போது ஒருத்தன் உள்ள வருவாங்க, அவனையும் அடிச்சு கொண்டு போட்டுறாரு, தயவுசெய்து இங்க இருக்காத, தப்பிச்சு போ அப்படின்னு சத்தம் போட சரின்னு அவங்க இருந்து கிளம்புறா. இந்த பக்கம் போய் அடப்பட்டு கிடக்கிற அவளை காப்பாத்தி கூட்டு வரையில ஒரு பெரிய படையே இவங்களை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. சுட வருது. பதிலுக்கு நம்மால எல்லா பேரையும் ஹீரோயிசத்தோட டப்புன்னு சுடுறது ஒரு பக்கம் தான், கூட அவளை காப்பாத்துறது இன்னொரு பக்கம். இப்படி தான் உசுர பணைய வச்சு எல்லாரையும் கொண்டு தன்னை காப்பாத்துறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு நம்ம ஹீரோ மேல காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவை முழுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு நாளா ஒன் சைடா போயிட்டு இருந்தது இப்ப 2 சைடா ஆயிடுச்சு. தான் புருஷனுக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு அவ ஏதோ சடங்கு செய்வா. கிட்டத்தட்ட அதே மாதிரி சடங்கு இப்ப நம்ம ஹீரோக்காக அவ செய்யறத வச்சு அதை நாம புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் அந்த பக்கம் மைதானத்துல பார்த்தா ஒருத்தன் சாக கிடக்கிறவன் போனை போட்டு உன் முண்டாட்டி துரோகம் பண்ணிடுச்சு, நாங்க எல்லாம் சாக கிடக்குறோம், ஹீரோ வரப்போறான் கவனம் அப்படின்னு போட்டு விட்டான். தமன்னாவை மைதானத்துல கீழே வச்சு இவர் பாக்குறாரு, பேசவே இல்ல, பார்வையிலேயே கொள்றாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா காலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. காலைக்கு பதிலா நம்ம ஹீரோ வரார். ஹீரோ ஹீரோசத்தை காட்டும் போது இவன் வில்லனசத்தை காட்ட வேண்டாம், அவன் என்னத்தை தூக்கி போறான்னு பாருங்க. தமன்னாவோட தலையை வெட்டி எடுத்து வந்திருக்கான், தலையை தூக்கி வீசுறான். துரோகத்துக்கு இதுதான் தண்டனை, உனக்கும் தண்டனை கொடுக்க போறேங்கிறாப்ல. அடியாட்கள் எல்லாத்தையும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அடியாட்கள் யாரும் உள்ள வரல. நம்ம ஹீரோ கிட்ட 2 தமா துண்டு கத்தி இருக்குது, இவங்க கிட்ட பெரிய கத்தி இருக்குது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன், வில்லனோட ஆளு. அதே சமயம் நம்ம பசங்க அவனுக்கு தெரியாம பின்னாடி வந்து அவங்க ஆட்களை கொண்டு போட்டு அவனை துப்பாக்கி மனையில பிடிச்சி மைக்கெல்லாம் பிடிக்கிட்டு இப்ப மைதான
கல்யாணத்தை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உள்ள ஜோரா சண்டை நடக்கையில ஒரு கட்டத்துல நம்மால கத்தியாலேயே சும்மா சதக்கு உடம்பு முழுக்க ஏகப்பட்ட கோடுகளை போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம படுக்க போட்டான். அடுத்து அவனோட கத்தியே உருகி ஓங்கி குத்த போவான், ஆனா குத்த மாட்டான், காத்துட்டு இருக்கான். பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்குது. அவளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறான். ஏன்னா இதுக்காகத்தான் இவ காத்துக்கிட்டு இருந்தா. கத்தி எடுத்ததும் யோசிப்பா அப்படின்னு பார்த்தா யோசிக்கவே இல்லை. தன்னோட 4வது பலியையும் அங்க காவு வாங்கிட்டான். சத்துன்னு குத்தி அவனை கொன்னு ஆசைதீர அழுத பிறகு ஹீரோ வந்து கட்டிப்பிடிக்கிறா. ஹீரோவுக்கு நன்றி சொல்ல விதமா அப்படியே கீழே இறங்கி காலை பிடிச்சிட்டாப்ல உட்காந்துருக்கா. அங்க கட் பண்ணா சில நாட்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இவ இசையில கொஞ்சம் பெரிய ஆள் இல்லையா, அதனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கா. சரி அப்படின்னு ஏதோ பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கையில பசங்களுக்கு பின்னாடி நம்ம அடியார்க்க உட்காந்துருக்காங்க. அவங்களும் பாடுறாங்க. அடியார்களுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு, அவரும் பாடுறாரு. எல்லா பேருக்கும் பாட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா அவ. அப்புறம் நம்ம கானுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா உயரதிகாரி கான் அவரும் சாகல போல தெரியுதுங்க. உயிரோட தான் இருந்திருக்கிறாப்ல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கிறார். அப்போ அடுத்த பாட்டுக்கு அடிபடுறாங்க போல தெரியுது. ஒரு கால் வந்தா அதையும் பேசுவோம்.